மாயா 360 டிஜிட்டல் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். அப்ப சர்க்கரை நோயை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? சர்க்கரை நோயை சரி பண்ணணும். குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய் நம்ம இருக்கும்போது, இன்றைக்கு இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 17% பேர் ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது 140 கோடி பாப்புலேஷன் நம்ம சொல்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி பேர் இன்றைக்கு ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்காங்க. இந்த 20 கோடி பேர்ல அடுத்த 5 வருஷத்துல 50%, அதாவது 10 கோடி பேர் டைப் 2 சர்க்கரை நோயாளியாக மாறப்போறாங்க. இந்த 50%ல இன்னொரு 4%, அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இன்றைக்கு டைப் 1 சொல்லக்கூடிய இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயாளியாக மாற போறாங்கன்னு சொல்ற ஆய்வறிக்கைகள் பயமுறுத்துவதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னா இந்த 4 பேர்ல ஒருத்தர் இன்னொரு 5 வருஷத்துல நிச்சயமா சர்க்கரை நோயாளியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப என்ன பண்ணலாம்? எப்படி ப்ரீ டயபெட்டிஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? இல்ல டைப் 2 டயபெட்டிஸ் வந்து எப்படி நம்ம டைப் 1 டயபெட்டிஸாக மாறாம நம்மளை காத்துக்க முடியும்? அதுக்குதான் ஆயுர்வேதம் அழகாக டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு சிகிச்சை முறையை கொடுக்குது. ப்ரிவென்டிவ் ஹெல்த்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உறுப்புகளை பலப்படுத்தி நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் கூட நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முறையான சிகிச்சைக்கு தான் இன்றைக்கு டீடாக்ஸ் பேர். டீடாக்ஸ்ங்கிறது வெறும் பேதிக்கு மருந்து சாப்பிடுவது கிடையாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை நன்றாக உடலை தயார் செய்து அதன் பிறகு வெளியேற்றக்கூடிய ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சைக்கு தான் டீடாக்ஸ். டீடாக்ஸ் எப்படி பண்ணுவோம்? முதல்ல நாடி பார்க்கணும். நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல சர்க்கரை 3 வகை 4 வகை 5 வகை கிடையாது. சர்க்கரை 20 வகையில இருக்கிறத பார்க்க. கபத்தால் ஏற்படுவது 10, பித்தத்தால் ஏற்படுவது 6, வாதத்தால் ஏற்படுவது 4. இந்த கபத்தால் ஏற்படுகின்ற 10ஐயும் பித்தத்தால் ஏற்படுகின்ற 6ஐயும் 100% நாம் குணமாக்க முடியும். வாதத்தால் ஏற்படுகின்ற 4இல் 2ஐ மருந்துகளை கொண்டு கட்டுப்பாடில் வைத்துக் கொள்ள முடியும். மீதி 2க்கு தெய்வ பாஷைய சிகிச்சையும் காய சிகிச்சையும் கொடுத்து உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் நம்மால் பார்த்துக் கொள்ளும். சோ அந்த வகையில இன்றைக்கு டைப் 2 சொல்லக்கூடிய இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோயில பெரும்பாலும் குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டீடாக்ஸ் பண்ணணும். எப்படி டீடாக்ஸ் பண்ணணும்? நமக்கென்று உங்க உடம்பு வாத பித்த கபமான்னு பார்த்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் வாத பித்த கபத்துல எந்த வகை சார்ந்த சர்க்கரை நோய் இருக்குங்கிறத புரிஞ்சு அதற்கு ஏற்றாற் போல மருந்துகள் தயாரிக்கப்பட்ட அந்த மருந்துகளை முதல் நாள் 30 மில்லி, 2ஆம் நாள் 45, 3ஆம் நாள் 60, 4ஆம் நாள் 75, 5ஆம் நாள் 90, 6ஆம் நாள் 105 மில்லி அப்படிங்கிற மாதிரி இந்த நெய் மருந்துகளை காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிட்டு 7ஆவது நாள் காலையில பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம செஞ்சோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களில் இருக்கக்கூடிய அணுக்கள் சத்துக்களை உறிஞ்சிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியேற்றப்படும் போது உடனே சர்க்கரையுடைய அளவிலும் டைப் 2 டயபெட்டிஸ் உடைய அளவிலும் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.